தமிழ்நாட்டில் சிலர் மொழிப்போரை தூண்டுவதாகவும் அது தேவையில்லாத ஒன்று என்றும் அவர்களின் எண்ணம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் செங்குளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தின விழா நடைபெற்றது. தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர், உலகில் பல்வேறு பகுதிகளில் போர் நடக்கும் சூழலில் ஐயா வைகுண்டரின் போதனைகள் மிக முக்கியமானதாக உள்ளது என்றார். எப்போதெல்லாம் சனாதனம் பாதிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தேசமும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்ட ஆளுநர், சமகாலத்தில் சனாதனத்தின் தேவை அதிகமாகி உள்ளது என்றார். தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டில் சிலர் மொழிப்போரை தூண்டி வருவதாக ஆளுநர் குற்றம் சாட்டினார். Hate might have succeeded in the past, but as I said, life of hate is short. It will not succeed. Today people are awake. They know the truth. They know the truth that there is no imposition of any language. People are free to choose the language that they wish. Unfortunately, in our state, people are not free. Our students are not free to choose a language. They are compelled not to study the other languages, any other Indian languages. This is unfortunate. பொய்களை பரப்புவதால் ஒருபோதும் மொழிப்போர் நடக்கப் போவதில்லை என்றும் ஆளுநர் கூறினார். ஐயா வைகுண்டரின் வரலாற்றை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். முன்னதாக இந்த விழாவில் மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஐயா வைகுண்டர் என்ற நூல் வெளியிடப்பட்டது. தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட 4 மொழிகளில் பதிக்கப்பட்ட நூலை ஆளுநர் ரவி வெளியிட்டார். புதிய தலைமுறைக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர் மருதுபாண்டி.